அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மூவேந்தர்கள் வாழ்ந்த தமிழகத்தில்தான் தென் தமிழகத்தில் தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு திலகர் வ.உ. சிதம்பரனார் ஐயா அவர்கள் 1872ஆம் ஆண்டு ஒட்டப்பிடாரம் என்னும் ஊரில் உலகநாத பிள்ளைக்கும் பரமாயி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். புறநானூற்று வீரம் போற்றும் வீரச்சிங்கமாக திகழ்ந்தார். 1985ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதவியேற்றார். ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பதவியேற்று ஏழை எளிய மாணவர்களுக்கு, ஏழை எளிய மனிதர்களுக்கு இலவசமாக விலையில்லாமல் வாதாடி வெற்றியினை தன்வசமாக்கி கொண்டார். இப்படியாக அவருடைய மனதில் எப்பொழுதும் சுதந்திர தாகம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நினைத்தார், ஏன் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள்? ஆங்கிலேயர்கள் வணிக நோக்கத்தோடு வந்தார்கள். அந்த வணிக நோக்கத்தை வைத்தே, அந்த வணிகத்தை வைத்தே அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து சுதேசி சங்கத்தை உருவாக்கினார்கள். மதுரை தமிழ் சங்க தலைவருமான துரை பாண்டியரை தலைவராக கொண்டு இவர் செயலாளராக செயல்புரிந்தார். இப்படியாக நன்மதிப்பையும் தமிழகத்தின் மக்களின் அன்பையும் பெற்றவர் இவர். 1890ஆம் ஆண்டு இவரானவர் போரில் ஈடுபட்டார். ஆதலால் 1908ஆம் ஆண்டு வங்காள தியாகியான சந்திரபாலு என்பவருக்காக இவர் விழா தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த விழாவின் போது ஆங்கிலேயர்களின் அனுமதியை தடையின்றி அவர் பெற்றுக்கொண்டதால் இவரை கைது செய்ய வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள். தூத்துக்குடியில் வைத்து கைது செய்தால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்று நினைத்து திருநெல்வேலியில் வைத்து கைது செய்தார்கள். ஆனால் அங்கேயோ மக்கள் அறிந்து அதனில் போர் தொடுக்க நேர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை திருநெல்வேலி எழுச்சி என்று வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக ஒரே குறிக்கோளோடு வாழ்ந்த இம்மனிதனை நாமும் பின்பற்றி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.